என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. dy by dx plus y cot x equal to cosecant x நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபஸ்ட் நம்ம கிவன் எழுதிக்கலாம். என்ன கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். dy by dx plus y cot x equal to cosecant x நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது நம்மளுக்கு உண்டான கிவன். சரிங்களா? இப்போ இந்த கிவன் நம்மளுக்கு என்ன ஃபார்மில் இருக்குன்னு ஃபஸ்ட் எழுதணும். இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா dy by dx plus py equal to q இந்த ஃபார்மில் நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இதையும் என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், இங்கே dy by dx இருக்குது, இங்கே dy by dx இருக்குது. ஓகே, அப்போ ஒய்க்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் p, இங்கே ஒய் இருக்குது. சரிங்களா? இந்த ஒய் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிறது என்ன p. அப்போ பியோட வேல்யூ என்ன cot x. p ஈக்குவல் டு cot x. பியோட வேல்யூ என்ன cot x. அதாவது கம்பேர் பண்ணி நம்ம p வேல்யூ q வேல்யூ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிக்கணும். ஒய் ரவுண்ட் பண்ணிட்டோம். மீதி இருக்கிறது இங்கே p ஈக்குவல் டு cot x. அடுத்து பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பாருங்கள் q வேல்யூ என்ன cosecant x. அப்போ q ஈக்குவல் டு cosecant x. அது ஃபஸ்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? p வேல்யூ q வேல்யூ கண்டுபிடிச்சோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். புரியுதுங்களா? கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளம் கொடுத்தாங்க. நம்ம என்னென்னா அது என்ன ஃபார்மில் இருக்குன்னு எழுதணும். எழுதினதுக்கப்புறம் இங்கே dy by dx கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது தான் p, இந்த ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் cot x. அப்போ p cot x எழுதிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத q என்ன cosecant x எழுதிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ டு ஃபைண்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஷார்ட் ஃபார்மை நம்ம ஐஎஃப்னு எழுதிக்கிறோம். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன இ பவர் இன்டகிரல் pdx. இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க உண்டான ஃபார்முலா. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் இந்த பிக்கு பதிலாக வேல்யூவில் தான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். பிக்கு பதில் இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் cot x. அந்த வேல்யூங்க சப்ஸ்டிட் பண்ணுறேன். பிக்கு பதிலாக cot x dx. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த cot x உடைய ஃபார்முலா தெரியணும். அதாவது இன்டகிரல் cot x dx இதுக்கு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? இன்டெக்ரல் cot x dxனா நமக்கு என்ன வரும்னா log of sin xன்னு வரும். எப்படிங்க? log of sin x. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்டெக்ரல் cot x dx இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? log of sin xன்னு வரும். புரியுதுங்களா? அப்போது இதுக்கு பதிலாக அந்த இன்டெக்ரல் cot x dxக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? log of sin x எழுதலாமா? அப்போ இங்கே எழுதணும்னா இ பவர் log of நம்மளுக்கு என்னமா வரும்? sin x. எப்படி cot x dx அந்த இன்டெக்ரல் cot x dx இன்டெகிரேட் பண்ணால் நம்ம log of sin x வருது. அதை எழுதிட்டோம். இப்போ என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், எக்ஸ்பொனன்ஷியல் லாகும் கேன்சல் ஆகிற மாதிரி ஆச்சுங்க. ஈயும் லாகு கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரிமைனிங் இருக்கிறது என்ன? sin x. நம்மளுக்கு என்ன இது மட்டும் தான் வரும். இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு sin x. அந்த இ லாக் எப்படி கேன்சல் ஆகுறதுல ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்னென்னா இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் இது தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒர்க்கிங் ரூல் ஹிண்ட்டுன்னு கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். புரியுதுங்களா சார்? அப்போ என்னென்னா கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்தை எழுதிட்டு PQ கண்டுபிடிச்சிட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.